வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அலகு 3ல் சிந்து சமவெளி நாகரிகம் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சிந்து சமவெளி நாகரிகம் வீடியோ 1 அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் வீடியோ 2 என்ன பார்க்க போகிறோன்னா, கீழே கொடுத்துருக்கேன், வாங்க பார்ப்போம். மொத்தம் அலகு 3ல் 10 கொஷின் கேட்குறாங்க. இது ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். கொஞ்சம் படிச்சுட்டே வாங்க. எந்த பாட்டுமே நீங்கள் டிஎன்பிசியில் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா அழகுமே கம்பல்சரி ஓரலனா படிச்சு தான் ஆகணும். ஒரு சில அழகை தரவாக படிச்சுக்காங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது தரவாக படிச்சுக்காங்க. மற்ற எல்லா அழகுமே ஓரலனா பார்த்துட்டு போங்க. நாம் ஏற்கனவே சிந்து வெளி நாகரிகம் பார்த்தாச்சு. 6th நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். 9th நீங்கள் இந்த 3 டாபிக் கவர் பண்ணிங்கனாவே இது உள்ளே ஆட் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு. அதனால் 9th இப்போ 11th சிந்து வெளி நாகரிகம் இந்த 2 டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது 11th எத்திக்ஸ் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போ 9th ஹிஸ்ட்ரியும் 11th ஹிஸ்ட்ரியும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இந்தியாவில் செழித்து வளர்ந்த மொழி குடும்பங்களுள் சரியானவை எது? இந்தோ ஆரியம் சரி, திராவிடம் இதுவும் சரி, ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரிக் இதுவும் சரி, டிபேத்தோ பர்மன் இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, எல்லாம் சரி. கொஷின் நம்பர் 2. ஆப்பிரிக்காவை விட்டு முதலாக இடம்பெயர்ந்த மனித இனம் எது? ஆன்சர் பி, ஹோமோ எரக்டஸ். தேர்ட் கொஸ்டின். பொதுவாக எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? ஆன்சர் பி, கற்காலம், வெங்கல காலம், இரும்பு காலம். கொஷின் நம்பர் 4. ஓவியம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற பண்டங்கள் எந்த காலத்தை சார்ந்தவை? ஆன்சர் பி, இரும்பு காலம். கொஷின் நம்பர் 5. மனிதர்கள் எந்த காலத்தின் போது விலங்குகளையும் தாவரங்களையும் வளர்க்க கற்றுக்கொண்டனர்? ஆன்சர் சி, புதிய கற்காலம். கொஷின் நம்பர் 6. பழங்கற்காலத்தை சேர்ந்த கருவிகள் முதலில் 1863 எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன? ஆன்சர் ஏ, பல்லாவரம். கொஷின் நம்பர் 7. கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறானது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. கொஷின் நம்பர் 8. ஹரப்பாவிற்கு முதலில் வருகை தந்தவர் யார்? ஆன்சர் ஏ, சார்லஸ் மேசன். கொஷின் நம்பர் 9. 1831 ஆண்டு அம்ரி என்னும் ஹரப்பா பண்பாட்டு தொடர்புடைய இடத்திற்கு வருகை தந்தவர் யார்? ஆன்சர் சி, அலெக்சாண்டர் பர்னஸ். கொஷின் நம்பர் 10. சுமேரிய எழுத்து முறை டேஸ் ஆகும்? ஆன்சர் டி, யூனிஃபார்ம். கொஷின் நம்பர் 11. ஹரப்பா பகுதியில் இருந்து ஒரு முத்திரையை கண்டெடுத்த இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையை பெயர் யார்? ஆன்சர் ஏ, அலெக்சாண்டர் கன்னிங்கம். கொஷின் நம்பர் 12. இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநராக முதலாக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் சி, ஜான் மார்ஷல். கொஷின் நம்பர் 13. 1940களில் ஹரப்பா நகரில் ஆய்வுகளை நடத்தியவர் யார்? ஆன்சர் சி, ஆர்.இ.எம். வீலர். கொஷின் நம்பர் 14. அலெக்சாண்டர் கன்னிங்கம் ஹரப்பா நகரை பார்வையிட்ட ஆண்டுகளில் பொருந்தாதது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, 1877. இதுதான் பார்வையிட்டதில் பொருந்தாத ஆண்டு. கொஷின் நம்பர் 15. சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்திய மற்றும் பாகிஸ்தானில் சேர்த்து மொத்தம் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். கொஷின் நம்பர் 16. சிந்து நாகரிகத்தின் எல்லையை பொறுத்துக. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி. கொஷின் நம்பர் 17. திட்டமிட்ட நகரங்களின் அமைவிடங்களை பொறுத்துக. ஆன்சர் ஏ,
ஹரப்பா, ராவி பாகிஸ்தான், மொஹஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தான், டோலவிரா குஜராத் இந்தியா, காலிபங்கன் ராஜஸ்தான் இந்தியா. கொஷின் நம்பர் 18. திட்டமிடப்பட்ட நகரங்களின் அமைவிடங்களை பொறுத்துக. திட்டமிடப்பட்ட நகரங்களின் அமைவிடங்களை பொறுத்துக. ஆன்சர் டி. லோத்தல் குஜராத் இந்தியா, பனவாலி ராஜஸ்தான் இந்தியா, ராகிகர்கீனா ஹரியானா இந்தியா, மொஹஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தான். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 19. கீழ்கண்டவற்றுள் ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரமாக அமைந்தது எது? ஆன்சர் பி. மொஹஞ்சதாரோ. கொஷின் நம்பர் 20. கீழ்காணும் இடங்களில் எங்கு சேமிப்பு கிடங்கு அடையாளமாக காணப்படுகிறது? ஆன்சர் பி. மொஹஞ்சதாரோ. கொஷின் நம்பர் 21. ஹரப்பா மக்கள் எந்த முறையை பின்பற்றியவர்கள்? ஆன்சர் சி. இரட்டை பயிரிடுதல். கொஷின் நம்பர் 22. உழுத நிலத்துக்கான அடையாளங்கள் எங்கு காணப்பட்டன? ஆன்சர் பி. காலிபங்கன். கொஷின் நம்பர் 23. ஹரப்பாவில் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் பி. செபு. கொஷின் நம்பர் 24. ஹரப்பா மக்கள் அறிந்திராத விலங்கு எது? ஆன்சர் ஏ. குதிரை. கொஷின் நம்பர் 25. ஹரப்பா மக்கள் அறிந்திராத உலோகம் எது? ஆன்சர் பி. இரும்பு. ஹரப்பா மக்களுக்கு குதிரையும் தெரியாது, இரும்பையும் தெரியாது. கொஷின் நம்பர் 26. ஹரப்பா நாகரிகத்தில் செய்யப்பட்ட அணிகலன்கள் எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதற்கான சான்று கிடைத்துள்ளன? ஆன்சர் ஏ. மெசபடோமியா. கொஷின் நம்பர் 27. ஹரப்பா நாகரிகத்தின் பொருளும் அதன் உற்பத்தி மையங்களையும் பொறுத்துக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. சங்கு நாகேஸ்வர், வைடூரியம் ஷாட்டுகை, கார்லியன், லோத்தல், செம்பு ராஜஸ்தான். கொஷின் நம்பர் 28. ஹரப்பா நகர மக்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்கள் என்ன வண்ணத்தில் இருந்தன? அடர் கருப்பு, அடர் சிவப்பு, அடர் பச்சை இல்லை. ஆன்சர் 1, 2 சரி. கொஷின் நம்பர் 29. ஹரப்பா மக்கள் கத்தி செய்ய பயன்படுத்திய கல் எது? ஆன்சர் டி. ரோரிசெட் கல். ரோரிசெட் கல் அதான் பயன்படுத்தியிருக்காங்க. கொஷின் நம்பர் 30. நடமாடும் பெண் சிலை எங்கு கண்டெடுக்கப்பட்டது? ஆன்சர் பி. மொஹஞ்சதாரோ. கொஷின் நம்பர் 31. மெழுகாய் என்னும் சொல் எந்த இடத்தை குறிக்கிறது? மெழுகானா சிந்து. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 32. மெசபடோமிய புராணத்தில் உங்களது பறவை ஆஜா பறவை ஆகும், அதன் ஒலி அரண்மனையில் கேட்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் ஆஜா பறவை என்பது எதை குறிக்கும்? ஆன்சர் பி. வான்கோழி. கொஷின் நம்பர் 33. ஹரப்பா மக்களின் அளவீட்டில் 1 இன்ச் என்பது தற்போதைய அளவீட்டில் டேஸாக இருந்துள்ளது? ஆன்சர் சி. 1.75 சென்டிமீட்டர். கொஷின் நம்பர் 34. ரோரி செட் கல் எந்த இடங்களில் அதிகமாக காணப்படுகிறது? ஆன்சர் டி. ரோரி பாகிஸ்தான். கொஷின் நம்பர் 35. ஹரப்பா நாகரிகம் பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் எவற்றால் ஆனவை அல்ல? ஆன்சர் சி. இரும்பு. கொஷின் நம்பர் 36. ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்துத் தொடர்? ஆன்சர் ஏ. 26 குறியீடுகளை கொண்டுள்ளது. கொஷின் நம்பர் 37. சிந்து மக்கள் எந்த மரத்தை வழிபாடுக்குரியதாக வைத்திருந்ததாக அறியப்படுகிறது? ஆன்சர் ஏ. அரச மரம். கொஷின் நம்பர் 38. ஹரப்பா காலத்து அளவீட்டுகளில் மிக சிறிய அளவீடு டேஸ் கிராமாக உள்ளது?
ஆன்சர் பி 13.63. கொஷின் நம்பர் 39. சிந்து சமவெளி நாகரிகம் எப்பொழுது வீழ்ச்சியடைந்தது? ஆன்சர் டி 1900. கொஷின் நம்பர் 40. வேள்வி பீடங்கள் எங்கு அடையாளம் காணப்பட்டுள்ளன? ஆன்சர் டி காளிபங்கன். நண்பர்களே, இதோட இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா 11th எத்திக்ஸில் சிந்து சமவெளி நாகரிகம் பார்ப்போம். இது பார்த்தா சிந்து சமவெளி நாகரிகம் ஃபுல் டாப்பிக்கும் கம்ப்ளீட் ஆகுது. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. இன்னும் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு எவ்வளோ நாள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 109 days தான் இருக்குது. அதனால் ஒரு தமிழ் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். தமிழில் ஒரு 97 பக்கம் ஸ்கோர் பண்ண அந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம டெலகிராம் சேனல் நம்ம டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ டெஸ்ட் நான் பிடிஎஃப் ஃபார்மும் எழுதுவேன் OMR ஷீட் மூலமாக, இல்லை கூகுள் ஃபார்மில் இருந்தாலும் எனக்கு நல்லா இருக்கும், ஆன்லைன்லேயே எழுதிக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் சரி. அது இல்லாமல் எனக்கு நோட்ஸும் வேணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே சேர்த்து ஒரு காம்போவாக கொடுத்துருக்கும். உங்களுக்கு எந்த இதில் உங்களுக்கு இது மூணுத்தில் உங்களுக்கு எந்த ப்ரைஸ் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ப்ரைஸ் பே பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்ச் குரூப் உங்களை ஆட் பண்ணி விட்டுருவோம். ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் ஏப்ரல் 1 வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ண பாருங்கள். லாஸ்ட்டில் நிறைய பேர் ஜாயின் பண்ணக்குள்ள சர்வர் டவுனாக இருக்கும்.